இந்த ஆன்மாவுக்கு வந்து நம்ம மாணிக்கவாசகருடைய பாடல்ல சிவபுராணத்துல புல்லாய் பூடாய் புழுவாய் மரங்களாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் தேவராய் அசுரராய் ஓகேங்களா பல்விருகமாகி பறவையாய் நின்ற இந்த தாவர சங்கமத்துள் எல்லா புறம்பும் பிறந்தளித்தேன்னு அவர் பாரு. அப்ப எல்லா பிறப்புகளையும் இந்த 80 லட்சம் யோனிகள்ல நம்ம பிறக்கிறோம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இவ்வளோ பிறப்பையும் நம்ம என்ன சொல்றாங்கன்னா சஞ்சீத கர்மான்னு சொல்றாங்க. சஞ்சீதம் அது பேர். ஓகே. சஞ்சீத கர்மானா இந்த ஆன்மா எப்படி டிராவல் பண்ண போகுதுன்றது அந்த ஆன்மாவுக்கு ஒரு ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பிராப்த கர்மான்னு சொல்றாங்க. இப்ப நான் இதுக்கு முன்னால ஏதாச்சும் ஒரு உயிரா பிறந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் இருக்கிறது என்னது? இந்த ஒரு உடலுக்கு இருக்கிறேன். இதுல என்னால பறக்க முடியுமா, நீந்த முடியுமா? அப்ப இந்த உடம்புக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? இந்த கெப்பாசிட்டி பேர் பிராப்தம்னு சொல்றாங்க. பிராப்த கர்மா. அப்ப இந்த உடம்புக்குள்ள நான் என்னெல்லாம் பண்ணலான்றதுக்காக ஒரு உடம்பு படைக்கிறது பிராப்த கர்மா. இது சஞ்சீத கர்மா அப்படிங்கக்கூடிய அந்த கர்மாக்குள்ள தான் வரும். ஆனா இந்த உடம்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த உடம்புல நான் என்னத்தை அனுபவிக்க போறேன்றது பிராப்தம். அது இந்த உடம்போட முடிஞ்சிடும்.